Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் முருங்கைக்காவை வச்சு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் மசாலாவை கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே கடலை எண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் 10 பல்லு பூண்டை நச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. இந்த முருங்கைக்காய் வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 பழுத்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, முருங்கைக்காயில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. முருங்கைக்காயில் இருக்கிற தண்ணியிலேயே முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை மணம் நல்லா மாறி தண்ணியுமே நல்லா சுண்டி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி முருங்கைக்காய் மசாலாவை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் மசாலாவை சுட சுட சாதத்து கூட அந்த மசாலாவை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. எந்த ஒரு குழம்பும் சைடிஷுமே தேவையில்லைங்க. இந்த முருங்கைக்காய் மசாலா மட்டுமே போதுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.